ஏய் சின்ன கூச்சம் இருக்கு. குதிரைக்கு சேடலுக்கு சின்ன கூச்சம் இருக்கு. ஏய் ரைன் லூஸ் விடக்கூடாதுண்ணா. குதிரை பண்ண சரிங்க. குதிரை என் சைடு கால் ஏறிச்சுன்னா அங்கே பண்ணணும். சேடல் அவ்வளோ டைட்டாக இல்லையா? அந்த சைடில் போட்டுருமா? நீ ஒன்று டச் கொண்டு வந்துடல. அது ரொம்ப முக்கியம் இல்லை. அது டைட்டாக இருக்கும். இது அவ்வளோ டைட்டில் போதும். நான் இப்போ வச்சுக்கிறேன். சரி ஓகே வா. சரி சரி அப்புறம் கழுத்து கழுத்த முடியும். ஏய் ஏய் நின்று நின்று ஏய் ஏய் வா 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 வா. டக்குனு ஏற்று யோசிக்கோடா. டக்குனு ஏய் குதிரை யோசிக்க டைம் கொடுக்கக்கூடாது. ரொம்ப நாள் சும்மா நின்னதுனால சின்ன சேட்டாக இருக்குது குதிரைக்கிட்ட. தெரியுங்களா? நான் இந்த ரைட்டில் போயிடணும். அப்படியே உள்ள இறங்குது வேலை இருக்கா? இல்லை அதில் தான் ஓட்டணும். அந்த சின்ன ரெண்டுக்குள்ளேயா? ஆமாம். வாங்க போ போ. கண்டினியூவாக ட்ராட் பண்ணு. குதிரை ரொம்ப நாள் ரைடு இல்லாததுனால இப்போ கொஞ்சம் ஏமாற்றி ஒதுக்கி ஓடுது. இனி நம்ம இப்போ ப்ராப்பராக ரெகுலர் ரைடிங் பண்ணோன்னா நல்லா குதிரை ஓட ஆரம்பிச்சிடும். அப்படியே சர்க்கிள் பண்ணு. மற்றபடி தெளிவாக ட்ராட்டு நல்லாவே போகுது. அந்த மரத்துக்கு அந்த சைடு போய் அப்படி சுற்றி வா. போட்டு ஸ்லோ பண்ணாத. போட்டு சின்ன ஒதுக்குற தன்மை இருக்குது. ஆனால் நம்ம ரெகுலராக ஓட்டினோன்னா ஓட ஆரம்பிச்சிடும். லெஃப்ட்டு மாறு. நீ டேப்பிங் பண்ணாத. குதிரை மேலே டேப்பிங் பண்ணோன்னா அடித்த உடனே தான் அது ஒதுக்குது. மற்றபடி தெளிவாக போகுது. அந்த மஞ்சனத்தையும் தாண்டி அப்படியே சர்க்கிள் பண்ணு. சரி அப்படி சுற்று. அப்ளக் போட்டேன். வந்து ஃபஸ்ட்டு டே ரைடிங் நல்லா தான் போகுது. கலர் பேட்டர்ன் சூப்பராக இருக்குது. செஸ்ட்டில் ஒரு பேட்டர்ன், 2 தொடையிலையும் பேட்டர்ன்.